Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து LLM முழு நேர வகுப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்க எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும், இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சட்டக்கல்வி இயக்கம் சென்னை 10 சேர்க்கை அறிவிக்கை 2 வருட முழு நேர LLB சட்டப்படிப்பு. அதாவது இந்த LLM கோர்ஸ் ஆனது 2 இயர்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் பீரியடு, ஃபுல் டைம் இருக்கும் உங்களுக்கு காலேஜ். இப்போ என்னென்ன காலேஜஸில் இருக்குது LLM கோர்ஸ்ன்னு பார்த்துலாம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பட்டறை பெரும்புத்தூர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா சட்டக்கல்லூரி புதுப்பாக்கத்துலேயும் வந்து இருக்குது. அதே போல் அரசு கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, விழுப்புரமில் இருக்குது, தருமபுரியிலையும் இருக்குது, வேலூர்லேயும் இருக்குது, மற்றும் வந்து ராமநாதபுரத்துலேயும் இருக்குது. டோட்டலாக வந்து 11 காலேஜஸில் LLM கோர்ஸ் ஆனது ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 2024-25 கல்வியாண்டிற்கான அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கு, அதாவது 1/8/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19/8/2024, இந்த மந்த் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சிருக்காங்க. எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா www.tndls.ac.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SC/ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாயும், ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயும் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஏதாவது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்டையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாத அவங்க ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டியாக பார்க்கும்போது எஜுகேஷன் தான். நீங்கள் வந்து BL ஆக இருக்கட்டும், LLB ஆக இருக்கட்டும் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 50%க்கு குறைவாக தான் இருக்கணும். அதே போல் SC/ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45% நீங்கள் வந்து LLB டிகிரியில் உங்களுடைய பர்சன்டேஜ் 45 குறையாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் SSLC மார்க் ஷீட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், உங்களுடைய SSLC மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் வந்து BL அல்லது LLB டிகிரிக்கு அதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, ஆல் இண்டிவிஜுவல் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் BL LLB டிகிரி சர்டிஃபிகேட். உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் அது இல்லைனா உங்களுடைய இண்டிவிஜுவல், இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுன்றது உங்களுக்கு காலேஜிலே யூனிவர்சிட்டிலே கொடுக்காம இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்ன்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே இப்போதைக்கு போதுமானது. இஃப் கிரேட் சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்ஸ், த கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரொசீட் த ஈக்குவலண்ட் மார்க்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் issued by the competent authority. If not, only the minimum marks for the grade for each subject along with be taken into consider. அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்துட்டு கிரேட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து பாயிண்டில், அதாவது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய யூனிவர்சிட்டிலையோ இல்லை உங்கள் காலேஜுக்கிட்டேயோ வந்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ உங்களுடைய கிரேடு வந்துட்டு A கிரேடாக இருக்குதுன்னா 80 to 72, 80, 80 to 90 இருக்குன்னா உங்களுடைய கிரேட் பாயிண்ட் வந்துட்டு 80 தான் எடுத்துக்கோங்களே கண்டி. நீங்கள் வந்துட்டு 85 எடுத்துக்கீங்க, 87 எடுத்துக்கீங்கன்னா அந்த 7 பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய இது கிரேட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா உங்கள் காலேஜ்லேயே யூனிவர்சிட்டிலேயே போயிட்டு அதை வந்து பர்சன்டேஜ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கரெக்டாக அக்யூரேட்டான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன மினிமம் இருக்கோ அதை தான் வந்து எடுத்துக்குவாங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டு அரைவ் அட் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் செக்யூர்ட், the total marks secured should be divided by the total marks of maximum marks and multiple by 100. Individual digit should be given as follow as it shall not rounded off. அதாவது உங்களுடைய
டோட்டல் மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து 100 டிவைட் பண்ணால் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும்னா உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டக்ட் சர்டிஃபிகேட்க்கு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. இன்கேஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் should be submitted at the time of admission for verifying. நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினலாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொசீஜர் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஒன்லி த ஆன்லைன் மோட். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். அதர்ஸுக்கு வந்து 500 ருபீஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் ஷுட் பி மேட் தோ ஆன்லைன் மோட் ஒன்லி. நீங்கள் பேமெண்ட்டையுமே வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும், மேனுவலில் டைரெக்டாக போயிட்டு கொடுக்க வேண்டியதோ இல்லை டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து சென்ட் பண்ண வேண்டியதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நோ அப்ளிகேஷன் வில் பி என்டர்ட் ஆஃப்டர் த லாஸ்ட் டேட். நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் வந்து அது வந்து என்டர் ஆகாதுன்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த வெப்சைட் tndls@ac.in இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்தரான அப்டேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கீழே வந்து ஐ ரீட் அண்ட் அக்செப்ட் த கைட்லைன்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும், உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். இதற்கான வீடியோ நான் வந்து தனியாகவே மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு செப்பரேட்டாக இருந்ததாக கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்லேருந்து 2 years LLM ஃபுல் டைம் காலேஜ் தான் இது. இதற்கான காலேஜ் லிஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா வந்து 19ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக வந்து தெரிவிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது LLMல ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு